ஸ்டார்ட்ஸ் பாருங்கள். ஒருத்தர் வந்து 6 பென்சிலை 5 ரூபாய்க்கு வாங்கி 5 பென்சிலை 6 ரூபாய்க்கு விற்றா அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு? 6 பென்சில் 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 5 பென்சில் 6 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணால் ரெண்டையும் ஒரே அமௌண்ட்டாக மாற்றணும், அதாவது ஒரே குவான்டிட்டியாக மாற்றணும். ஸோ அப்போ 6 × 5 எவ்வளவு? 30 பென்சில். அதேமாதிரி இங்கே 5 × 6 எவ்வளவு? 30 பென்சில். ரைட்டா? இப்போது இங்கே என்ன போட்டோமோ அதை ரூபாயிலையும் பெருக்கிடணும். இப்போது 5 × 5 எவ்வளவு? 25 ரூபாய். இங்கே 6 × 6 36 ரூபாய். ரைட்டுங்களா? இப்போது பென்சிலுக்கு ரெண்டு சேம் ஆகிட்டு 30 பென்சில் 25 ரூபா, இங்கே 30 பென்சில் 36 ரூபா. ரைட்டா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 25, செல்லிங் ப்ரைஸ் வந்து 36. ஓகேவா? ஓகே, இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாருங்கள். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதில் வந்து இதை கழிக்கணும். இப்போ எவ்வளோ? 11 டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் 25 × 100. 25 4 5 100. 11 4 எவ்வளவு? 44. ஸோ 44%. ரைட்டாக? ஆப்ஷன் டி. இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம பிஎம் குரூப் ஆஃப் அகாடமியில் போட்டிருக்கோம், வரக்கூடிய டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு, ரயில்வே எக்ஸாமுக்கு. ஸோ நீங்கள் இதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.